வரும் கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் வெறும் கற்பனையே. யமதர்மராஜாவின் சபை. சித்திரகுப்தன் வேகமாக ராஜாவை நோக்கி வருகிறார். மகாராஜா, மகாராஜா, நமது யமலோக பிரச்சனை, யமலோகமே குழம்பி கிடக்கிறது. சித்திரகுப்தா, பதறாமல் விவரமாக சொல். மகாராஜா, ஒரு 15 நாட்களுக்கு முன்பு ஒரு அரசியல்வாதியும் அவரது செக்ரட்டரியும் அவர்கள் முடிந்து இங்கு வந்தார்கள். அவர்கள் வந்ததிலிருந்து ஒரே பிரச்சனை இங்கு. சித்திரகுப்தா, பிரச்சனை என்ன கூறும்? பிரச்சனை, அந்த மானிடன் கையில் ஒரு கருவி வைத்திருந்தான். அதை மொபைல் என்கிறான். அதை வைத்துக்கொண்டு நாள் முழுவதும் விளையாடி கொண்டிருக்கிறான். நாட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்று. அவனது செக்ரட்டரியும் அதை போலவே செய்து கொண்டிருக்கிறான். ஒரு வேலையும் செய்யவில்லை. அவர்களுக்கு 15 நாட்களாக எந்த தண்டனையும் கொடுக்க முடியவில்லை. மகாராஜா, என்ன சொல்கிறாய் சித்திரகுப்தா? இரு மானிடர்களுக்கு யமலோகம் வந்த பின்பும் 15 நாட்கள் சிறை தண்டனை கொடுக்க முடியவில்லையா? ஏன், என்ன ஆயிற்று சித்திரகுப்தா? ஏன் கேட்கிறீர்கள் மகாராஜா? அதை நான் தான் கேட்க வேண்டும் சித்திரகுப்தா, கூறு. மகாராஜா, அந்த அரசியல்வாதி கை நிறைய மொபைல் போனை கொண்டு வந்துள்ளான். அதை வைத்து கொண்டு இங்கு உள்ள கிங்கர்கள் வேலையாட்களுக்கு எனக்கும் ஒரு மொபைல் கொடுத்தான். அவர் கிங்கர்கள் எல்லாம் அந்த மொபைல் போனை வைத்துக்கொண்டு நாள் முழுவதும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். IPL மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இப்போது யூரோ ஸ்கோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 15 நாட்களாக எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்கிறார்கள். சரி சித்திரகுப்தா, அந்த மொபைல்கள் எல்லாம் நீ பறித்து விட வேண்டியதானே? சொல்லுவது எளிதுதான். கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். என்னால் பிடுங்கவும் சக்தி இல்லை. சரி சித்திரகுப்தா, ஒன்று செய். அந்த இரு மாநிலங்களை இங்கு அழைத்து வா. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. யமதர்மராஜாவின் சபை. சித்திரகுப்தன் அந்த அரசியல்வாதி மற்றும் அவரது செக்ரட்டரியை அழைத்து வருகிறார். நம் நாடு வளர்ச்சி கட்சி வாழ்க வாழ்க! நம் நாடு வளர்ச்சி கட்சி வாழ்க வாழ்க! தலைவர் மதுவாண்டி வாழ்க வாழ்க! தலைவர் மதுவாண்டி வாழ்க வாழ்க! அமைதி அமைதி, இது நீங்கள் நடத்தும் பொதுக்கூட்டம் அல்ல. சித்திரகுப்தா, நீ கூறிய இரு மாநிலங்கள் இவர்கள் தானா? ஆமாம் மகாராஜா, இவர்கள் தான். இவர் ஒரு அரசியல்வாதி. அவர் பேர் மதுபாண்டி. அவரது செக்ரட்டரி. உன் கையில் இருப்பது என்ன? அது மானிடா சானிடா தெரியாது உனக்கு. இந்த ஆள் இப்ப சொன்னாரு. ஆமா, இவ்வளவு பேருக்கு உன் பேர் என்ன? அது மகாராஜா தர்மராஜா, மரியாதையாக பேசு. ஓ, ராசாவா? சரி, என் பேரு மது பாண்டி. நீ மதுன்னே கூப்பிடலாம். இப்ப என்ன உனக்கு டவுட்? இது என்னன்னு கேட்கறதானே? இதுக்கு பேரு மொபைல் போன். இதை வச்சுக்கின்னு நாள் பூரா பாடலாம், ஆடலாம். முக்கியமா நாள் பூரா ஒரு வேலை செய்ய வேண்டாம், இருக்கலாம். சித்திரகுப்தா, இவர்கள் எந்த மொழியில் பேசுகிறார்கள் எனக்கு புரியவில்லை. சரி சித்திரகுப்தா, இந்த மானிடன் இங்கு வருவதற்கு முன் பூலோகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவர் மதுபாண்டியிலே அரசியல்வாதியாக இருந்தார். நம் நாடு வளர்ச்சி கட்சியின் தலைவராக 30 ஆண்டுகள் இருந்தார். ஆமா. என்னது, 30 ஆண்டுகளா தலைவராக இருந்தார்? ஆமா, எனக்கு தெரிந்தவரை பூலோகத்தில் ஒரு தலைவர் 3 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றப்படுவார்கள். இதை பாருங்க செய்து 3 வருஷத்துக்கு தலைவர் மாறுவாங்க. யோ, இது என்ன கட்சியா? பரம்பரையா நான் தான் தலைவன், நாம தான் கட்சியை காப்பாற்றுவோம். சரி சித்திரகுப்தா, இப்பொழுது இவர்கள் வந்து விட்டார்களே, பிறகு பூலோகத்தில் இந்த கட்சியின் தலைவர் யார்? இப்பொழுது இவரது மகன் தான் அங்கு கட்சியின் தலைவராக இருக்கிறார். அதை ஏன் கேட்கிறீர்கள் மகாராஜா? இவர்கள் 2 பேரும் போட்டு தள்ளியது அவர் தான். எங்களை போட்டு தள்ளிட்டானா? சேகுது, கீழே போய் அந்த நாளுக்கு அமைச்சுக்கினியா? அதெல்லாம் சரி, நீ ஏன் எங்களை இட்டான்னு வந்து அது சொல்ல முதல்ல. பூலோகத்தில் உங்கள் வாழ்வு முடிந்து விட்டது, அதனால் நீங்கள் இங்கு அழைத்து வரப்பட்டீர்கள்.
என் காலத்து முடிவு நீ யாரையா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, 25-30 வருஷம் வேலை இருக்குது. அதனால உடனே எங்களை கீழே அனுப்பு. உங்கள் காலம் முடிந்து விட்டது. இனிமேல் நீங்கள் இங்கு வர முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் இங்கே போக முடியாது. என்னடா அது சேகர, இது ஒரு புது நீ சரக்கு எடுத்து வந்திருக்கியா? நம்மளோட சரக்கு எடுத்து அடிக்கலாம். ஏதாவது ரோசனை வந்தா பார்க்கலாம். சரக்கு இருந்தா விடு, இலேசெல்லாம் போட்டு ஓடி விடு. குடு குடு குடு. சேகர, அந்த ராசாவுக்கு கொஞ்சம் கூட. ராசா அடியா, ஃபாரின் சரக்கு ஜிப்புன்னு ஏறுமாங்க. ராஜாவுக்கு தலைவர் முதல்ல, உங்களுக்கு தலைவர் முதல்ல. ராஜா இது உங்களுடைய யமலோகத்துல சோமவானன்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். ஆமா, சோமவானம் இருக்கும். இதோ அவருக்கு சித்திரகுப்தருக்கு நீங்களும் நண்பர்கள் அடிங்கோ அடிங்கோ அடிங்கோ. எனக்கு கட்சியில நாம சும்மா நினைச்சிருக்கீங்களா? என்ன நாடிதான் பாரு. சொல்லுங்க. இவரு ராசாவோட பேரை மாத்தலான்னு இருக்கீங்களா? என்ன சொன்னாரு ஒரு பேரு? யம தர்ம ராஜா. எங்களுக்கு யமன்னா பயம் கிடையாது. நாங்க இருக்கிற இடத்துல தர்மம் இருக்கவே முடியாது. பாக்கி என்ன இருக்கு? ராசா. ஒரு ராஜ்யத்தை நாங்க பிடிக்கிற போறோம். அதனால உன் பேரு என்ன வைக்கலாம்? சொல்லுங்க தலைவரே. ப்ரோ வைக்கலாமா? ப்ரோ வைக்கலாமா? கரெக்ட். BRO ப்ரோ. ப்ரோ ப்ரோ, உங்க ஊர்ல யாரும் அவன் என்னையா பேரு? மேனகா. நம்ம ஊர்வசி மேனகா இருக்காங்க. அவங்களை இட்டாண்டு வா, அவங்களை டான்ஸ் பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் இங்கே இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த லோகத்தில் இருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு இங்க என்ன என்டர்டைன்மெண்ட்? சரி, ஒரு டக்கரை நல்ல பாட்டு போடியா? டக்கரை நல்ல பாட்டா? ஆமா. நான் உடனே போடுறேன் பாருங்க. ஒரு விஷயம் இருக்கும். நான் போடுறேன் பாருங்க. அது எவ்வளவு சிக்னல் வர மாட்டேங்குது. வந்துடும். என்னையா கலைஞர்? இந்த வந்துருச்சு சிக்னல் வந்துருச்சு. இந்த பாட்டு டக்கரா ஒரு பாட்டு சொல்லி நேர்க்க முன்னு பாட்டு லைட் பண்ணி சித்திரகுப்தரே, நம் கம்ப்யூட்டர் எல்லாம் பழுதாகிவிட்டன. சர்வரும் கடந்த 15 நாட்களாக வேலை செய்யவில்லை. சரி, அவன் பொண்ணு ஐடியா 2 பேரையும் போட்டு தட்டு நம்ம பூலா போட்டு போயிடலாம். வா, சரியான சமயம் அடிங்க குத்துனால எவ்வளோமா கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பா? இருக்காங்க. யார் ஏதால? இவரு நாரத முனி. ரொம்ப படிச்சவரு. சங்கீதம் நல்லா வருவருக்கு. ஆனா போற இடத்துல கலை தோண்டு பண்ணி போயிருவாரு. அதான் பாடு. நீங்க சமாளிச்சுங்க. அடடா, யமதர்மராஜன் மற்றும் சித்திரகுப்தன் இறந்து கிடைக்கிறார்களே. ஏய் மானிடா,
சரி பொறுங்கள். நீங்கள் இப்படியே பூலோகத்திற்கு செல்ல இயலாது. நான் தேவலோகத்திற்கு சென்று ஐராவதத்தை கொண்டு வருகிறேன். அதில்தான் நீங்கள் பூலோகம் செல்ல முடியும். அதுவரை தயவு செய்து சற்று பொறுத்திருங்கள். நீ வரலன்னு நாங்க என்ன பண்றது? தலைவரே கவலையப்படாதீங்க. இவர் நாரத முனி வாக்கு கொடுத்தாருன்னா கொடுத்தோதான் திரும்பி வருவாரு. நம்ம எல்லாரும் ஐராவதத்துல உட்காந்து வச்சுன்னு அழிச்சுட்டு போயிடுவாரு பூலோகத்துக்கு. சரி, இங்க வா. இங்க வா. சொல்லுங்க தலைவரே, இங்க வா. சொல்லுங்க. மௌனிய சேர்ந்து இந்த மாதிரி திரும்பி வராம இருக்கட்டும். ஓ, உனக்கு இருக்கு கச்சேரி. ஐயோ, என்ன புதுசு? வந்து சிவபெருமான் தனியாவே இருக்க மாட்டார்ல. கைலாய மலையில் சிவபெருமான் அமர்ந்து இருக்கிறார். நாரத முனி அங்கு வருகிறார். நாராயண நாராயண சர்வேஸ்வரனுக்கு வந்தனம். நாரதரே வாருங்கள். எல்லோரும் நலம்தானே? ஈஸ்வரா, நாம் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கியுள்ளோம். நாரதரே, என்ன சிக்கல் என்று விவரமாக கூறுங்கள். ஈஸ்வரா, யமலோகத்தில் யமதர்மராஜனும் சித்திரகுப்தனும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அங்கு 15 நாட்களாக எந்த வேலையும் நடவதில்லை ஈஸ்வரா. என்ன சொல்கிறீர்கள் நாரதரே? நமது யமதர்மராஜன் மற்றும் சித்திரகுப்தன் இறந்து விட்டார்களா? யார் இந்த கொலை செய்தது? ஆமாம் ஈஸ்வரா, பூலோகத்திலிருந்து 2 மானிடர்கள் திரும்பி பூலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கொடூர செயலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் என்னையும் கொள்வதாக மிரட்டினார்கள். நான் அவர்களை தயவு செய்து சற்று நேரம் அங்கேயே காத்திருக்க சொல்லியிருக்கிறேன். திரும்பி வந்து அவர்களை பூலோகம் அழைத்து செல்ல உதவி செய்கிறேன் என்று கூறி வந்துள்ளேன் ஈஸ்வரா. மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கு நம்ம யமகிங்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றவில்லையா யமதர்மராஜன் மற்றும் சித்திரகுப்தனை? நமது யமகிங்கர்கள் மொபைல் போனை வைத்துக் கொண்டு கடந்த 15 நாட்களாக விளையாடிக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த ஒரு வேலையும் நடைபெறவில்லை ஈஸ்வரா. அட பாவமே. சரி, நாம் இரவும் உடனே யமலோகம் செல்வோம். நமது சேனையை அழைத்துக் கொண்டு செல்வோம். மற்றவை நேரில் அங்கு போய் காணுவோம். அப்படியே செய்வோம் ஈஸ்வரா. யமலோகத்திற்கு சிவபெருமான் நாரதர் மற்றும் தனது சிவசேனையுடன் வருகிறார். என்ன இன்னும் பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்க? யமதர்மராஜா மற்றும் சித்திரகுப்தன் இங்கவரும் உறக்கத்திலிருந்து எழுந்து வாருங்கள். இதே பெரிய அதிசயமா இருக்குது. செத்து போன மனுஷன் எழுதிருக்காங்க. இது யமலோகம். இங்க அப்படிதான் நடக்கும். மாநிலங்களே உங்களுக்கு எதுவும் புரியாது. சற்று அமைதியாக இருங்கள். வந்தனம் சர்வேஸ்வரா. இருக்கட்டும். சேகர, யாரு அந்த பெருசு? இவரா? இவரு இல்ல. இவர்தான் மகேஸ்வரன் சிவபெருமான் கைலாய மலையிலிருந்து வந்திருக்கிறார். நாரதரே, ஆமா, நீங்கள் கூறிய இரு மானிடர்கள் இவர்கள் தானா? ஆமாம் ஈஸ்வரா, இவர்கள் இருவர் தான் அந்த பூலோகத்துக்கு வந்த 2 மானிடர்கள். யமதர்மராஜாவே, இந்த மானிடர்கள் என்ன தவறு செய்தார்கள்? நீங்கள் எதுக்காக இது எடுத்து கிடந்தீர்கள்? சர்வேஸ்வரா, இந்த மானிடன் இங்கு வந்தவுடன் என்னிடம் ஒரு பானம் கொடுத்தான். என்ன என்று கேட்டதற்கு சோமபானம் என்று கொடுத்தான். குடிப்பதற்கு வேறு நன்றாக இருந்தது. அதனால் நான் குடித்து விட்டேன். பிறகுதான் தெரிந்தது சோமபானம் இல்லை, வேறு ஏதோ பானம் என்று. சரி, அது நடந்த முடிந்த கதை. இங்கே நடந்த கழகம் என்ன?
இந்த இரு மானிடர்கள் இந்த யமலோகத்தில் வந்ததிலிருந்து யமலோகமே ஸ்தம்பித்து விட்டது. இவர்கள் 2 பேரும் வந்தவுடன் நான் இந்த யமலோகத்தை டிஜிட்டல் செய்கிறேன் என்ற பெயரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து இங்கு ஒரு கம்ப்யூட்டர் மற்றும் சர்வரை நிறுவினோம். அந்த கம்ப்யூட்டரில் சமீபத்தில் ஒரு வைரஸ் கிருமி புகுந்து எல்லா தகவலும் அழிந்து போய்விட்டன. அதன் காரணமாக பூலோகத்தில் கடந்த 15 நாட்களாக இறப்பே ஏற்படவில்லை. அதன் தொடர்ச்சியாக பூமாதேவி வேறு பாரம் தாங்காமல் ஓன்று அழுது கொண்டிருக்கிறாள். நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை சார். ஆச்சரியமாக இருக்கிறது. யமதர்மராஜாவே, முதலில் இவரை கட்டுங்கள். யமதர்மராஜா, நான் கூறியது உமது பாசத்தால் அல்ல. சித்திரகுப்தர், நீங்கள் உதவி செய்யுங்கள் அவருக்கு. என்ன கயிற்றுக்கு வந்துருக்கீங்க? மாநிலர்களே, சற்று அமைதியாக இருங்கள். நீங்கள் கூச்சல் போடாதீர்கள். சித்திரகுப்தரே, இவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் தான் என்ன? பாவத்தை வாசிங்கள். வாசிக்கிறேன். முதலில் இவர் செய்த பாவத்தை சொல்கிறேன். கூறுங்கள். இவர்கள் 256 கிலோமீட்டருக்கு சாலைகள் அமைப்பதற்காக கான்ட்ராக்ட் எடுத்தார். அதில் 50 கிலோமீட்டருக்கு மட்டும் சாலைகள் போட்டார். அதன் மூலமாக அவர்களுக்கு 400 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார்கள். அடுத்ததாக 6 பாலங்கள் கட்டுவதாக சொல்லி 3 பாலங்கள் மட்டும் கட்டினால் அது 3மே இடிந்து விழுந்து விட்டது. இது 1500 கோடி ரூபாய் அபேஸ். மிகவும் மோசமாக இருக்கிறது. அடுத்தது 6 ஹாஸ்பிட்டல் கட்டுவதாக சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கட்டவில்லை. 1200 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர். சரியான ஏமாற்றுக்காரர்கள் தான். அடுத்ததாக இவர்களுக்கு பெண் சபலம் உண்டு. அதனால் 6 பெண்களை அபலம் ஆக்கிவிட்டார்கள். மேலும் என்ன புட்டு புட்டு வைக்கிறாரு? என்ன புட்டு புட்டு வைக்கிறாரு? கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீர்கள். சித்திரகுப்தர், மேலும் சொல்கிறேன் நான். இல்லை, நீங்கள் நிறுத்துங்கள். சித்திரகுப்தரே, போதும். இவர்கள் செய்த பாவங்கள் போதும். இவர்கள் ஏதாவது புண்ணியம் செய்திருக்கிறார்கள் சொல்லுங்கள். புண்ணியம் நம்ம அதை பண்ணிக்கிறோம். அது என்னடா புண்ணியம்? நம்ம அகராதிலேயே கிடையாதுயா புண்ணியம். ஒன்றும் பார்க்கல, நம்ம புண்ணியம் பண்ணல. சும்மா பாருங்க, தேடிட்டு இருக்கிறார். ஒன்றும் கிடைக்க போறது இல்லையா அவனுக்கு? சரி, இவர்கள் ஒன்றும் புண்ணியம் செய்யவில்லை என்று அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார்கள். இவர்கள் பாவம் தான் செய்திருக்கிறார்கள். யம தர்மராஜாவே, இவர்கள் பாவம் செய்த பாவத்திற்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போயிருக்கிறார்? இவர்கள் இருவருக்கும் தலா 3 மாத தண்டனை வழங்கப்படும். அதில் முதல் 15 நாட்கள் கொதிக்கும் நீரில் மூழ்கி எடுப்பார்கள். அடுத்த 15 நாட்கள் எண்ணெய் சட்டியில் வறுத்து எடுப்பார்கள். அடுத்த 15 நாட்கள் முள் படுக்கையில் படுக்க வைப்பார்கள். அதுக்கடுத்த 15 நாட்கள் இங்க இருக்கும் கிங்கரர்களுக்கு ஓடியாடி உதவி செய்ய வேண்டும். கடைசி 15 நாட்கள் அன்று உங்களுக்கு சாப்பாடு தண்ணி இருக்காது. நல்லது, சரியான தண்டனை தான். சித்திரகுப்தரே, நமது சிவசேனைகளை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள். உடனே அந்த எமக்கிங்களிலிருந்து கம்ப்யூட்டர் மொபைல் போனை பிடிக்க வாருங்கள். அப்படியே ஆகட்டும் சர்வேஸ்வரா. பேசுறேன். எனக்கு ஒரு டவுட்டு. தண்டனை எங்களுக்கு மட்டும்தானா, அந்த 6 பெண்களுக்கு அவங்களுக்கு உண்டா? எல்லாருக்கும் தண்டனை உண்டு. அந்த பெண்கள் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் தண்டனை உண்டு. அவர்கள் காலம் பூலோகத்தில் முடிந்தவுடன் இங்கே வந்து தண்டனைகளை அறிவிப்பார்கள். யமதர்மராஜாவே, இவர்கள் தண்டனை காலம் முடிந்ததும் இவர்களது அடுத்த பிரிவு என்ன? இவர்கள் தண்டனை காலம் முடிந்தவுடன் இவர்கள் மறுபடியும் பூலோகம் செல்ல வேண்டும். ஆனால் அங்கு 40 வருடம் கழுதியாக பிறக்க வேண்டும். நாம செஞ்ச தப்புக்கு தான் இங்கே தண்டனை கொடுத்துட்டாங்கிற. பின்ன எதுக்கு பூலோகத்துக்கு கழுதி அனுப்புற? பரவாயில்லையே, நீ அரசியல்வாதியாக இருந்தாலும் அறிவாளியாகவும் இருக்கிறாய். நான் சொல்லுவதை கவனமாக கேட்டுக்கொள். நீங்கள் செய்த பாவத்திற்கு இங்கே கொடுக்கப்படும் தண்டனை ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன். உங்களுக்கு அடுத்த பிரிவை அடுத்து பூலோகத்தில் அனுப்புவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன். தெரிந்து கொள்ளுங்கள் நன்றாக. நாரதரே, இங்கே கம்ப்யூட்டர்
மொபைல் ஃபோன் எல்லாம் பழுதாகி விட்டது. அவற்றை உடனே சரி செய்ய வேண்டும். உங்களது ஞான திருஷ்டியில் பாருங்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஈஸ்வரா, எனது ஞான திருஷ்டியில் அமெரிக்கா என்ற ஒரு நாட்டில் சிலிகான் வேலி என்ற இடத்தில் ஒரு 15 கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் தற்சமயம் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்வரா, நல்லது. யமதர்மராஜவே, அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களை உடனே தூக்குங்கள். அவர்கள் இங்கே வந்து நம்ம கம்ப்யூட்டர்களை சரி செய்யட்டும். உத்தரவு சர்வேஸ்வரா, அப்படியே நான் செய்கிறேன். விரைவில் தூக்குங்கள் அவர்கள். விரைவில் வரட்டும் இங்கே. உடனே செய்கிறேன் சர்வேஸ்வரா. அவர்கள் வந்தவுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தவுடன் நான் உடனே அவர்களை இங்கே அழைத்து வந்து வைக்கிறேன். வந்து விட்டார்கள் ஈஸ்வரா. வந்து விட்டார்களா? எங்கே அவர்கள்? இதோ. இவர்கள் தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களா? ஆமாம் சர்வேஸ்வரா, இவர்கள் எல்லாரையும் தூக்கி அழைத்து வந்தாச்சுங்க. நல்லது நல்லது. நாரதரே, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் அழைத்துக் கொண்டு செல்லுங்கள். நமது கம்ப்யூட்டர்களை பழுது பார்த்து வாருங்கள். அப்படியே செய்கிறேன் ஈஸ்வரா. ஈஸ்வரா, திங்களிலிருந்து எல்லா மொபைல் போன்களையும் பிடுங்கி கொண்டு வந்து விட்டேன். இதில் என்ன செய்ய வேண்டும்? நல்லது நல்லது. அதை முதலில் உடைத்து எறியுங்கள். அப்படியே ஆகட்டும். ஈஸ்வரா, அந்த இன்ஜினியர்கள் கம்ப்யூட்டரை எல்லாம் சரி செய்து விட்டார்கள். இவ்வளவு சீக்கிரமா சரி செய்து விட்டார்களா? ஆமாம் ஈஸ்வரா, அவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் சரி செய்து விட்டார்கள். இப்பொழுது எல்லா கம்ப்யூட்டர்களும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. தற்சமயம் பூலோகத்தில் மானிடர்கள் இறக்கத் தொடங்கி விட்டார்கள். நல்லது நல்லது. இந்த திரேதா யுகத்திலும் இந்த துவாபர யுகத்திலும் நமக்கு இந்த அசுரர்கள் அரக்கர்களால் மிகவும் தொந்தரவு வந்தது. இப்பொழுது இந்த கலியுகத்தில் இந்த மானிடர்களால் நமக்கு தொந்தரவு வரும் என்று நான் அஞ்சுகிறேன். நானும் அதே தான் அஞ்சுகிறேன் சர்வேஸ்வரா. இப்படியே சென்றால் இந்த மானிடர்களுக்கு 6 அறிவை படைத்து பூலோகத்திற்கு அனுப்பி இயற்கையோடு ஒத்து வாழ் என்று கோரினால் இவர்கள் இந்த 6வது அறிவை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். முதலில் கம்ப்யூட்டர், பின்னர் மொபைல் போன், பின்னர் ரோபோட், இப்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு. இப்படியே சென்றால் இந்த மானிடர்கள் தன்னுடைய வேலைகளை எல்லாம் இயந்திரத்தின் மூலமாகவே செய்து கொள்வார்கள். முழு சோம்பேறிகளும் ஆகிவிடுவார்கள். ஏன்? இவர்கள் இந்த 6வது அறிவை உபயோகப்படுத்தவே மறந்து விடுவார்கள். இவர்கள் இந்த இயற்கையை விட்டு வைக்கவில்லையே. காடுகள் காணாமல் போயின, மலைகள் அழிந்தன, நீர்நிலையில் தண்ணீர் கிடையாது. அங்கு மிகப்பெரிய மாடி கட்டிடங்கள் அந்த குடியிருப்புகள் வந்துள்ளன. இப்படியே சென்றால் இந்த இயற்கையின் தாக்கத்தை இவர்களால் தாங்கவே முடியாது. ஆமாம் சர்வேஸ்வரா, இதற்கு நாம் சரியான ஒரு முடிவு கட்ட வேண்டும். சரியாக கட்டுவோம். இதற்கு ஒரு முடிவு, இந்த மாநிலத்தின் தயவோடு நாம் இருக்கக்கூடாது. அதுதான் சரியான முடிவு. ஆகையால் முதலில் நம்மிடம் இருக்கும் கம்ப்யூட்டர், சர்வர், மொபைல் போன் எல்லாவற்றையும் உடைத்தெறிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாநிலத்தின் தயவு நமக்கு தேவைக்காது. மேலும் இந்த சித்திரகுப்தன் பழையபடி தனது ஏட்டு சுவடியில் பிறப்பு, இறப்பு, ஜன்மம், பாவ புண்ணிய கணக்குகளை எழுத வேண்டும். சரியான முடிவு சர்வேஸ்வரா. நான் உங்கள் உத்தரவுப்படியே நம்முடைய கம்ப்யூட்டர் மற்றும் சாஃப்ட்வேர் எல்லாவற்றையும் கலைந்து விடுகிறோம். இப்படியே சென்றால் இந்த இயற்கையின் சீற்றம் அதிகமாகி பூலோகத்தில் ஒரு பிரளயமே ஏற்பட போகிறது. அப்பொழுது இந்த பூலோகமே அழிந்து விடப் போகிறது. பெருசு இப்ப என்ன சொன்ன? பூலோகமே அழிச்சிட போதா? சரி, அப்ப எங்களை ஏன் அனுப்புற? நாங்க இங்கே இருந்துட்டு போறோம். மானிடா, நன்றாக கேட்டுக்கொள். இந்த பூலோகம் பிரளயத்தில் அழிய இன்னும் 4,26,000 வருடங்கள் உள்ளன. அதுவரை நீங்கள் எல்லோரும் தங்கள் பாவத்திற்கு ஏற்றபடி தண்டனைகளை இங்கே வந்து அனுபவித்து ஆக வேண்டும். அதன் பிறகு பல பிறவிகள் எடுத்து மீண்டும் மீண்டும் பூலோகம் செல்ல வேண்டும். அதுதான் நியதி. இன்னொரு டவுட், இப்போ ஒரு மனுஷன் இங்க திருப்பி போக வேணாம்னு நினைச்சான்னு வச்சுக்கோ, அதுக்கு என்னதான் பண்ணோம்? பரவாயில்லையே, நீ கெட்டிக்காரனாகவும் இருக்கிறாய். நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். நீங்கள் உடனே பாவக்காரியங்களை செய்வதை நிறுத்திவிடுங்கள். புண்ணியங்களை செய்யுங்கள். இயற்கையோடு ஒத்து வாழுங்கள். இயற்கைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காதீர்கள். உங்களுக்கு அடுத்த பிறவி வேண்டாம் என்றால் இந்த நாராயண நாமத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள்.
பங்கேற்றவர்கள் அரசியல்வாதி மதுபாண்டியாக மிஸ்டர் கௌரி சங்கர், அவரின் செக்ரட்டரி சேகராக மிஸ்டர் சாஸ்தாமணி, யமதர்மராஜாவாக மிஸ்டர் சந்திரசேகர், சித்ரகுப்தனாக மிஸ்டர் கல்யாண சுந்தரம், நாரத முனியாக மிஸ்டர் கல்யாண கிருஷ்ணன். இந்த நாடகத்தின் கதை, வசனம், டைரக்ஷன் அமைத்து மற்றும் பரமேஸ்வரனாக நடித்தவர் மிஸ்டர் ரவி ஐயர். இந்த நாடகத்தில் திரைக்கு பின்னால் இருந்து தனது இனிமையான குரலில் நாடகத்தை தொடர்ச்சியாக அழைத்து சென்றவர் மற்றும் ஒளியை சரியான நேரத்தில் சரியாக கொடுத்தவர் சாந்தி சாய்தேவ் அவர்கள். திரைக்கு முன்னால் இருந்து வீடியோ மற்றும் திரை பாடல்களை அளித்தவர் மிஸ்டர் சாய்தேவ். இங்கு வந்திருந்த பரிபாலன நண்பர்கள் குழுவுக்கு அனைவருக்கும் எங்களது முதற்கண் நன்றி. மேலும் பரிபாலனா மேனேஜ்மெண்ட் சரவணன், சோமசுந்தரம், குமரேசன், தமிழரசன், மேலும் கீதா ராணி அவர்கள் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்களை அனைவருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ. பரிபாலனா நாடகக்குழு வாழ்க வாழ்க.